Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல டீ கடை ஸ்டைல்ல நம்ம போண்டா செய்ய போறோம். இந்த போண்டா செய்யிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம்ல நல்லா சூடா சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் எடுத்துர்க்கேன். சைஸ் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை மெல்லிசா நீளமா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமா கட் பண்ணிக்கிட்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீளமா இருக்கும் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற வெங்காயமா பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டாலாம் கட் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். எடுத்துருந்த வெங்காயத்தை நான் நல்லா மெல்லிசா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பொடியா நறுக்கிய கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாவை எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். முதல்ல வெங்காயத்தை கையில இந்த மாதிரி நல்லா உதிர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசா வர மாதிரி. நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போறேன். 200 கிராம் கடலை மாவு சேர்க்க போறேன். கடலை மாவு எடுத்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போறேன். நான் 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சேர்க்கிறேன். நீங்க 1 கப் அளவுக்கு நீங்க கடலை மாவு எடுத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நீங்க அரிசி மாவு சேர்க்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான எடுத்துர்க்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எடுத்துருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கிற மாதிரி எண்ணெயை நல்லா சூடாக எடுத்து இதில் சேர்க்கணும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி நம்ம எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து வச்சிருக்கிற மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அதே சமயம் எண்ணெயும் நல்லா காய வச்சுக்கிட்டேன். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக எடுத்து போட முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா போட்டுக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணோம்னா மேலே சீக்கிரமாக போண்டா கலர் வந்துடும். ஆனால் உள்ள மாவு வெந்திருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே போண்டாவை செஞ்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் போண்டா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. போண்டா நல்லா வெந்து வந்திருக்கும் உள்ளேயும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்டியான டீ கடை போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சூடாக டீ போட்டுட்டு கூடவே இந்த போண்டா வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் போண்டா. வெங்காயமெல்லாம் நம்ம நிறைய சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.